ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வடை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தோம். ஸோ செக் பண்ணி இது பாருங்கள். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்க்குறோம் உள்ள ஒரு காயின் இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்படி இந்த காயின் வந்து இந்த வடைக்குள்ளே போயிருக்கலாம் அப்படின்னா தெரியாமல், அது ஒரு சின்ன கடை தான். மேபி வந்து அவங்க ஒரு வடை 6 ரூபான்னு தான் சேல் பண்ணுறாங்க. இந்த காயின்லாம் வாங்கி போடும்போது தெரியாமல் அந்த மாவுக்குள்ளே விழுந்து அது வந்து இந்த வடைக்குள்ளே வந்துருச்சா என்னென்னலாம் தெரியல. ஆனால் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். சின்ன கடைகளில் போய் வடை ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஸோ வந்து தெரியாதனமாக இந்த வடையில் உள்ள காயினை வந்து அவங்க முழுங்கிடலாம் தவறுதலாம். ஸோ வந்து அது பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். இப்போலாம் காயின்லாம் குட்டி குட்டி காயின்லாம் இருக்குது. அந்த காயின்லாம் வந்து இந்த வடைக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா சாப்பிட்டாங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்களே பிச்சு கொடுத்துருங்க உங்கள் கையால். ஸோ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டதுனால இதை வந்து பார்த்துட்டோம். சின்ன குழந்தைங்க தெரியாமல் முழுகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து இதை யாராவது கடைக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுற அந்த பலகாரத்தை யார் வேணாலும் சாப்பிட்லாம். கொஞ்சம் வந்து சேஃபாக கொஞ்சம் வந்து ஹைஜீனிக்காக பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தலாம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ இந்த வடைக்குள்ளே என்ன காயின் இருக்குது அப்படிங்கிறத இதை பிச்சு பார்த்துடலாம். சரிங்களா? நான் வந்து இதை சாப்பிடும்போது டக்குன்னு இதை நோட்டீஸ் பண்ணிட்டேன், இதை பார்த்துட்டேன். இருந்தாலும் வந்து இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணோம். ஸோ வந்து ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா ஒட்டி இருக்கு. பாருங்க மக்களே, இந்த காயின் வந்து இந்த வடைக்குள்ளே இருந்துச்சு. ஸோ வந்து இது 2 ரூபா காயினு. ஸோ அந்த 2 ரூபா காயின், 1 ரூபா காயினில் இப்போலாம் 1 ரூபா காயின்லாம் ரொம்ப குட்டியாகவே வந்துருச்சு. அந்த மாதிரி காயின்லாம் இந்த மாதிரி வந்து ஃபுட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெரியாமல் கூட தவறுதெல்லாம் சாப்பிட்ருவோம். ஸோ வந்து இது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இனி எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு பிச்சு கொடுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.